இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்தில் பேசணும்னு நினச்சாலும் நேற்று அவர்கள் பாடிய பாடல் என்னை சற்று மாற்றி பேச வைத்தது மட்டுமல்ல, அநேகருக்கு இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வை கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால் அதையும் பேசினேன். இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாதியா? உங்கள் பைபிளை மறக்கக்கூடாது. தயவு செய்து கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கானாவது பார்க்குறக்காவது உங்கள் வேதாகமத்தை எடுத்து எல்லாரும் திருப்புவீங்களா? யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற பெரிய மனுபதியே உன்னாத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனுபதி உன்னாத்துமா வாழ்வது போ. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. முதல்ல மட்டும் நிறுத்திடுவாய், சாப்பிடுவாய், குதித்திடுவாய், சாப்பிடுவாய். மான்கால்கள் முனக்கொண்டு மதவாதே, மான்கால்கள் முனக்கொண்டு மதவாதே. பெரிய மதுபதி உன்னாத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் உதவி கண்டுபிட்டு ஓடு மகனே. பெரிய மனுபதி உன்னாத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அம்மா சுகமாயிரு மகனே, அம்மா சுகமாயிரு மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாழ்க்கை என்பது என்னது?
அதை பற்றி தான் பேச போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. ஒத்துக்கிறீங்களா? ஒரு போராட்டம் வந்தால் குறிக்கப்பட்ட காலம் இருக்கலாம். ஆனால் எப்போதுமே போராட்டம் வருதா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நிலையில் இருக்கீங்க? ஒன்று போனா ஒன்று வந்துடுது, ஒன்று போனா ஒன்று வந்துடுது. பூமியில் மனுஷனுக்கு போராடுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது, குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கு. ஆனா மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கான்? சங்கீதக்காரன் புல்லை போலங்கிறான். ஆனா இங்க சொல்ற கூலிக்காரனுடைய நாட்கள் போல. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து, நல்ல கவனிக்க, நல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறவன் எதை எதிர்பார்ப்பான்? நிழல். ஏன்னா மூட்டை தூக்குறவங்க கூட வெயில்ல தூக்கிட்டு போற வந்து என்ன செய்வான்? அப்பா நிழல் வந்துருச்சப்பாமா. ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சிப்பது போல ஒரு கூலிக்காரன் கூலியை வர எதிர்பார்த்திருக்கிறான். எப்படா சம்பளம் எதிர்பார்த்திருப்பது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாயும் சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினாலே எனக்கு போதும் என்று போகிறது. பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. நல்ல கவனிங்க, நெய்கிறவன் எரிகிற நாடான்னா என்னது? பாளையங்கோட்டை பிளைன் ஸ்கூல்ல தறி எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? சரி, தரவியாவது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லா தறியிலையும் ஒரு ஓடம் உண்டு, அதான் நாடான் பேர். ஒரு சுண்டுகட்டை இப்படி தொங்கும், அச்சை இப்படி பிடிச்சிருப்பாங்க. இந்த சுண்டுகட்டை இப்படி சுண்டும் போது என்ன செய்யும்? டக்குன்னு போய் இந்த பக்கம் அடிக்கும். அதே இதை திருப்பி இங்கிட்டு அடுத்த மிதியை மிதிச்சுட்டு இங்கிட்டம்னா என்ன செய்யும்? ஒரே டயத்தில் நடக்கணும், மிதியும் மிதிக்கணும், சுண்டுகட்டையும் கரெக்டாக சுண்டணும். முடிச்ச உடனே அச்சு என்ன செய்யணும்? அடிக்கணும் அட்ட டயத்தில். அதுதான் நெசவு. நெய்கிறவன் எரிகிற நாடா ஓடை எப்படி போய் விழுது தெரியுமா? ஓடையில் கையில் வடிச்சுன்னா என்ன ஆகும்? கையை பேத்துரும். நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. ஏன்னா அந்த ஓடத்தினுடைய முனியில் ஒரு இரும்பு இது வச்சிருப்பான், பம்பரம். நீங்கள் கூட சுற்றி விளையாண்டுருப்பீங்க அந்த காலத்தில். ரொம்ப நேரம் சுற்றும். அந்த இரும்பு எதுக்கு தெரியுமா? அதில் போய் கரெக்டாக நிற்கிறதுக்கு. அது எவ்வளோ ஸ்பீடாக போகும்? கண்மூடி திறக்கிறவங்கள இந்த பக்கம் இருந்து என்ன செய்யும்? சரணம் வந்துடுமா. அதை மாதிரி நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணம் காற்றைப் போல இருக்கிறது, என் பிராணல் காற்றைப் போல இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். ஐயா, எத்தனை போராட்டம்! ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் தாங்கலாம். ஆனா இவனுக்கு வந்தது என்ன தெரியுமா? அவனே சொல்றான். வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. இப்படி இருந்தா எத்தனை பேருக்கு போராட்டம்னா அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. தெரியாதா? போராட்டம்னா தெரியாதா? வாழ்க்கையே என்னதான்? போராட்டம் தான். மனசுல போராட்டம் உண்டு, சரீரத்தில் போராட்டம் உண்டு, வியாதியில போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு? ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வயர் நாற்காலி பெரம்பு வேலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? ஒரு வேலையும் வெக்கப்படாமல் சொல்லணும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், மைக்கில் கூப்பிடுங்க சொல்லுவேன்னு. இப்போ என்ன வேலை மட்டும்தான் இருக்கு?
சொல்லுங்க முதலாளி. ஆமாம், உண்டியல் குலுக்கிறது தவிர ஒரு வேலையும். அப்போ வாழ்க்கைங்கிறது என்ன ஆயிடுது? போராட்டம். எப்படி நான் வாழ போகிறேன்? ஏன்னா நிலையற்ற வாழ்வு, இன்றைக்கு நிம்மதியற்ற வாழ்வு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் போராட்டத்தின் மேல் போராட்டம். எத்தனை பேருக்கு இன்றைக்கி புருஷனை இழந்து பிள்ளைகளை வச்சுட்டு போராட்டம். எத்தனை பேருக்கு தாயை இழந்து பிள்ளைகள் அனாதையாய் அலைகிற போராட்டம். எத்தனை பேர் வியாதியின் கொடுமையினாலே, ஐயோ இந்த வியாதி எங்கேயும் வரக்கூட முடியலையே, எங்கே போனாலும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கே. உங்கள் போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட போராட்டத்தில் நானும் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. ஒருவேளை தொலைக்காட்சி முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பலவிதத்தில் போராட்டத்தில் இருக்கலாம். என்னைக்கு உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சோ அன்னைக்கே உன் வாழ்க்கையில் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? எல்லாரும் போனோன்னா வா 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 வா, எப்போ வந்தேன் நான் கேட்குறாங்க. வீட்டுக்கு போனால் கூட லீவ் விட்டு போனால் என்ன சொல்லுவாங்க? எப்போ லீவு முடியுதும்பா. ஏன்னா ஒன்னே வச்சு போராடணுமே. எனக்கு அன்பானவர்களே, போராட்டம்னு ஒன்று வந்தால் தாங்கிடலாம். ஆனால் போராட்டத்தின் மேல் போராட்டம். யோபு வாழ்க்கையில் அதான் பிரச்சனை. ஒருத்த சொல்கிறான், ஐயா நம்ம ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, அத்தனையும் போயிடுச்சு. அவன் சொல்லி முடிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலை. இன்னொருத்த சொல்கிறான், மாடெல்லாம் போயிடுச்சு, கழுதையெல்லாம் போயிடுச்சு, எருதெல்லாம் போயிடுச்சு. இன்னொருத்த சொல்கிறான், 10 பிள்ளைகளை விருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஆமாம் அந்த வீட்டு மேலே ஒரு பெரிய காற்று வந்து மோதி அந்த வீடே அழிஞ்சு வச்சு 10 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. அப்போ எத்தனை போராட்டம் தாங்கிறது? அதனால தான் நம்ம அநேக நேரங்களில் பாடுறோம். என்ன பாடுறோம் இல்லையா? அநேக நேரங்களில் பாடுவோம், போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் ஏசு உண்டு பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் ஏசு உண்டு பதறாதே மனமே. ஆக ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. ஆக ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. போரா என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாரா ஏசு உண்டு பதறாதே மனமே. கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரம் நீட்டும் இயேசுவை பார், கரைதனில் சேர்த்திடுவார்,
தனில் தேத்திடுவார். ஆக ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆக ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போரா என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாரா ஏசு உள்ளே ராதே மனமே. உனக்கு கரம் நீட்டுகிற ஒரு இயேசு இருக்கிறார். உன் போராட்டத்தில் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் அவன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டத்தை சந்திச்சிருக்கீங்க. மனுஷன் பிறந்ததுலேருந்து வாழ்க்கை போகிற வரைக்கும் போராட்டம் தான். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு அதை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் என்னதான் போராட்டம். அது என்ன பிரதர் போராட்டம்? நீங்க குழந்தைய வளர்த்து பாருங்க தெரியும். ஏன்னா அது நீஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, நாய் குட்டி மாதிரி தலையை தூக்கிடும். தலையை தூக்கிறோட கீழே கிடக்கிறது என்ன செய்யும்? வாயில் பிறக்கி வச்சிரும். தெரியாது, எந்த நேரம் அம்மா பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை போடுறதுக்குள்ளே வச்சிரும். உடனே வயிற்றால போகும். உடனே அந்த பிள்ளையை தூக்கிட்டு எங்கே ஓடணும்? பிறக்கிற குழந்தை நடக்கிற வரைக்கும் போராட்டம் தான். உண்மை தானே? தவக்கும் போது கொஞ்சம் தூரம் போது திடீர்னு நினைஞ்சிடும், கீழே விழுந்துடும். சுவத்தை பிடிச்சி நடக்கும்போது கீழே விழுந்துடும். அது நல்லா நடந்து அந்த பிள்ளையா பேசி தனக்கு என்ன வேணும்னு சொல்கிற வரைக்கும் போராட்டம் தான். அந்த போராட்டத்தை தாய், ஒவ்வொரு தாய் எத்தனை பொறுமையோடு சகிக்கிறாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன போராட்டம் வந்துருச்சுன்னா புலம்புறோம். ஆனால் யோபுக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் இருக்கா இல்லையா? நமக்கு போராட்டம் எதில் தெரியாதா? எபேசியர் 6:12 பாருங்க. அதுதான் மாம்சத்தோட ரத்தத்தோட தான். அண்ணன் தம்பியோட சண்டை, அக்கா தம்பியோட சண்டை, வேனில் போனாலும் சண்டை, சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலும் சரி, நான் யார் தெரியுமா? அப்பா நான் அதை சொல்ல, நீ யாரும் தெரியுப்பா? என்ன கேட்டா மண்ணு. என்னைக்காவது போய் எங்கே போட போகிறாங்க? என்ன பெர்ஃப்யூம் அடித்தாலும் என்ன சென்ட் அடித்தாலும் கடைசியில் எங்கே போட போகிறாங்க? மண்ணில் தான். ஆனால் அதுக்குள்ளே தான் இந்த ஆட்டம். போகும்போது நமக்காது கேட்காது, ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி இப்போ ஒரு பாட்டு வேறு வச்சுட்டான். ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன. கூடு விட்டு ஆகி போயிடுச்சுன்னா ஒரு கழுதையும் கிடையாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் தாங்க முடியுதா சொல்லுங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு வியாதியில் போராட்டம்? சுகர் யாருக்கு இருக்கு? தைரியமாக சொல்லுங்க. நான் ஒன்றும் வாங்கிக்கிற போகிறதில்ல. சுகர் இருக்கா? சுகர் இருந்தால் என்ன போராட்டம்? கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டா சரீரத்தில் வலி வந்துடும், நடக்க முடியாது. அப்புறம் போய் கேட்டால் டாக்டர் செக்அப் பண்ண சொல்லுவார், 300க்கு மேலே இருக்குது. இதை கொண்டு ரேஷன் கடையில் கொடுக்க முடியும்? எனக்கு கண்பாலே ஒவ்வொரு நாளும் போராட்டம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வறுமையில் போராட்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? வறுமையில் போராடினா தான் தெரியும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பரமக்குடியில் இருந்தேன். அப்போ லட்சுமி அம்மானு ஒரு அம்மா, அவங்களுக்கு புருஷன் கிடையாது. அவங்க ஒரு இட்லி கடை வச்சுருந்தாங்க. முன்காலத்தில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்னென்னா புருஷன் இல்லைன்னா அவங்க என்ன வைப்பாங்க? இட்லி கடை வைப்பாங்க. அதை நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் எல்லா இதுகளையும் பார்த்துருக்கலாம், அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இட்லி கடை வச்சுருக்காங்க. பெரும்பாலும் தனியாக இருக்கிற பெண்கள் என்ன செய்வாங்க? தான் தொழிலை நடத்துகிறதுக்கு ஒரு இட்லி கடை என்ன செய்வாங்க? வைப்பாங்க.
இப்படி இட்லி கடை வச்சிருக்கிற அம்மா அங்கே இருந்தாங்க. எனக்கு 2 வயதில் கண்ணு தெரியாமல் போனவுடனே ஏண்டா இருக்கோன்னு நினச்சவங்க உண்டு. என் வீட்டுக்கு எத்தனை சொந்தக்காரங்களும் ரொம்ப பாசம் உள்ளவங்க. காலையில் நேரம் சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாங்க, சில நேரம் மத்தியானம் கொடுக்காம விட்டுருவாங்க. நான் என்ன செய்ய தெரியுமா, இந்த வயிற்றுக்காக முதல்ல நாளைக்கு இட்லி கடை வைக்கிறதுக்கு அந்த அம்மா அரிசி ஊற போட்டு உளுந்து ஊற போட்டு, அப்போல்லாம் கிரைண்டர் கிடையாது, ஆட்டுக்கல்ல என்ன செய்வாங்க அரைப்பாங்க. நான் போய் என்ன செய்வேன், அந்த ஆட்டுக்கல்ல தள்ளி விட தெரியாதப்போ சின்ன வயசு இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். அவங்க போகும்போது வரும்போது தள்ளி விடுவாங்க. எதுக்கு தெரியுமா, காலையில் 4 இட்லி கொடுப்பாங்க. மனுஷ வாழ்க்கையில் போராட்டம் எப்படிலாம் இருக்குது தெரியுமா? நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பார்த்துருக்கீங்களா எத்தனை போராட்டத்தில்? எனக்கு கண்பார்களே, நமக்கு இன்றைக்கி அரிசி விலை தெரியாது, பருப்பு விலை தெரியாது, திங்கிறதுக்கும் அளவு தெரியாது, தின்னு விட்டு இப்போ தசு புசுமோ அதல்ல. எனக்கு கண்பார்களே, சாப்பாடு இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் வறுமையில் போராடுறவங்க. பட்னியாக இருந்தால் தாங்க அதனுடைய சுகம் தெரியும். முந்தைய காலத்தில் காமராஜர் ஐயா காலத்தில் மதியத்தில் ரசம் சோறு இந்த சோள உப்புமாலாம் போடுவாங்க ஸ்கூலில், ஞாபகம் இருக்கா? மதிய உணவு திட்டம். நான் அங்கே எனக்கு ஒரு வாத்தியார், நான் பிறந்த உயர்ந்த ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தார், செம்மம்பிள்ளை வாத்தியார்னு, கதிரேசன் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் இருந்தார். இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு டீச்சர் அம்மா சுப்புத்தாயின்னு இருந்தாங்க, எதுக்கு மத்தியானம் சாப்பிடாம கிடக்க, ஸ்கூலுக்கு வா, வந்து உட்காரு, சாப்பிட்றதுக்காவது வந்து, நான் படிக்கிறதுக்கு போனனோ இல்லையோ மத்தியானம் சோத்துக்காக போய் காத்து கடந்து விட்டு. வாழ்க்கை என்பது போராட்டம் ஐயா. எத்தனை பேர் இந்த போராட்டத்தை கடந்து வந்திருக்கீங்க? நான் சந்தித்த போராட்டங்களை சொன்னா நீங்களாம் வெறுத்து ஓடி போயிருங்க. 5 வயசில் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க, ஒருத்தர் திரும்பி வந்து என்னை பார்க்கல. லீவ் விட்டா எங்கே போகிறதுன்னு தெரியாது போராட்டம். ஏன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது, லீவுக்கு எங்கேயும் போகாமலும் இருக்க முடியாது. தீப்பெட்டி ஆஃபீஸில் போய் அடிப்பெட்டி ஒட்டவா, மேப்பட்டி ஒட்டவா, அந்த குச்சி அடுக்கவா, அல்லது லேபிள் ஒட்டவா, க்ரோஸ் போடவா, பண்டல் மடிக்கவா, டசன் மடிக்கவா, இப்படி வேலை போய் உட்கார்ந்து சாப்பிட்ட காலம் உண்டு. ஏன்னா கல்லூரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வயர் நாற்காலி பின்னி எனக்குரிய படிப்புக்கான செலவை பார்த்த காலங்களும் உண்டு. இத்தனை மத்தியில் அத்தனை போராட்டத்தில் 5 வருஷ காலம் பைபிளையும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கே தான் 5 வருஷம் போராட்டம் இல்லாமல் இருந்தேன். ஏன்னா அவங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, துணிமணி கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்ட்ரைக் ஃபண்டும் என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க. அந்த 5 வருஷ காலத்தை தவிர அநேக நாள் வாழ்க்கையில் போராட்டம். நீங்கள் நினைக்கிற என்னமோ பெரிய இந்த வானத்திலிருந்து குதிச்சு வந்து ஐயா உட்கார்ந்தாருன்னு கிடையாதுங்க. உங்களோட மோசமாக இருந்தாலும் நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு 4 பேட்டரி 10 ரூபா, 6 சீப்பு 10 ரூபான்னு எத்தனை விற்றுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ ஒரு 4 பேர் கூட இருப்பான், அவனும் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டுருப்போம். ஏன்னா வயிற்றுக்கு தான் உழைக்கிறதே. போராட்டம் என்பது மனித வாழ்க்கையில் பல ரூபத்தில் வருகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆபீஸில் வேலை பார்க்குற பெண்களுக்கு அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளால் போராட்டம் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு அம்மா டிவியில் சொல்கிறாங்க, நேத்தமுத்தாலில் ஒளிபரப்பாச்சு, நான் ஒரு துப்புரவு தொழில் பார்க்குறேன் பிரதர், துப்புரவு தொழிலாளி. ஆனால் அந்த மேலே அதிகாரி சொல்கிறாரு, எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் உனக்கு வேலை, இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவேங்கிறார். ஐயோ, என் பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை விட்டுட்டா என்ன செய்வேன் பிரதர்? என் வாழ்க்கையில் நான் விரும்பாத காரியம்லாம் எனக்கு நடக்குது. இது போராட்டம். உண்மைதானா? ஒரு திருமணமான இளம் வயதில் புருஷனை இழந்துட்டா அவள் வாழ்க்கை எத்தனை போராட்டம். நாம் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம், எல்லாருக்கும் தெரியும். மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே
போராட்டம் கும்பலை எந்த இசை முழங்க கும்பலை எந்த இசை முழங்க யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் ஜீவ வார்த்தையெல்லாம் வாழ்வு தரும் ஜீவ வார்த்தையெல்லாம் உன்னிடம் அல்தோ உள்ளல யாரிடம் செல்வோம் இறைவா 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 இறைவா. நல்ல கவனிங்க, மனதில் போராட்டம். வயசாகிட்டே போதே என் வாழ்க்கையில் இனிமேல் நானும் ஒரு மனுஷனா ஒரு குடும்பமாக ஆகி வாழ்வேனா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு போராட்டம்? ஒருத்தருக்காவது ஒரு போராட்டம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு போராட்டம் எனக்கு இல்லைங்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். இங்கேயும் சொல்ல முடியாது, தொலைக்காட்சியில் உட்காந்துருக்கவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் போராட்டத்தின் மேல் போராட்டம் அப்படி சொல்றாரே, ஒரே நாளில் அவனை போல நமக்கு வரும்னா நீ நான் எப்படி இருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நான் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை எத்தனை. நீங்கள்லாம் லீவ் விட்டா உங்கள் அப்பா அம்மா கொண்டாந்து ஸ்கூலில் விட்டுருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பி கொண்டாந்து விட்டுருப்பாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீ போய் என்னை தப்பாக நினச்சாலும் சரி கேவலமாக நினச்சாலும் சரி எனக்கு பற்றி கவலை இல்லை. கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை சொல்கிறதில் நான் வெட்டப்பட்டது கிடையாது. ஸ்கூல் திறக்க போதுன்னா வீடு வீடாக போய் சொல்லுவேன், நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா இப்படி எல்லோரும் கையில் கொடுப்பாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான். கடைசியில் அந்த எல்லா வீட்டையும் போய் சொல்லி ஒரு 30 ரூபா 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். அதுதான் நான் புறப்பட்டு வர்றதுக்கு காசு. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் போராட்டங்கள் எத்தனை எத்தனை. இன்னைக்கு நீ எந்த போராட்டத்தோடு வந்திருக்கிற? ஒரு கடன் வாங்கிட்டு போராட்டமா, ஒரு வியாதியினால போராட்டமா, ஒரு புருஷனை இழந்து போராட்டமா, ஒரு வேலை உன் வாழ்க்கையிலே நல்ல படிச்சிருந்து வேலை இல்லாத போராட்டமா? எந்த போராட்டமாய் இருந்தாலும் நல்ல போராட்டமாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு. ஆமா, நம்ம கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாச காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாச காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, தேச வருகையில் தந்திடுவார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். சொல்லுங்க, நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. நேசர் வருகையில் தந்திடுவா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவனேது கைவிட மாட்டார். உங்கள் நோக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம்,
நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கொண்ட இதயம் தேர்த்துகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். கொண்ட இதயம் தேர்த்துகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நாம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. ஆனா போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது யார்கிட்ட சொல்றது? அவர் ஒருத்தட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னா ஐயா, மனுஷனுக்கு போராட பூமியில குறிக்கப்பட்ட காலம் உண்டே. எனக்கு எப்பையா அந்த காலம்? எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? விடியற் போய் பகல் எப்பொழுது வரும்? பகல் போய் இரவு எப்பொழுது வரும்? இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியில போராட்டம் உண்டா இல்லையா? சிலருக்கு ராத்திரியால பயத்தினால போராட்டம் இருக்கா இல்லையா? சிலருக்கு வறுமை, நல்ல வாழ்க்கை அமையாம போராட்டம். வெளியே வைக்கப்படாம சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு போராட்டத்தை குறித்து பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். யாரு? இயேசுவானவர் வாழ்க்கையில் அந்த 3 வருஷ கால ஊழியத்தில் ஒரு நாள் ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய், நல்ல கவனிங்க, எத்தனை வருஷம்? அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாங்க முடியுமா? 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் அங்கே இருந்தாள். நல்ல கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில இருந்த வியாதி என்னன்னா கூனல், கூனி. கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. அப்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அண்ணா ஐயா பாடாரு, கூனலை நிமிர செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கூனலை நிமிர செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கேளாத செவியோ கேட்க செய்தே, கேளாத செவியோ கேட்க செய்தே, மாறாத முன்னாமும் இயேசுவின் நாமம் ஏனிலும் இனிமையே
இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே தெளித்தேனிலும் மதுரமே இதற்கிணையில்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கூந்தலை நிமிரச் செய்தே குருடனை பார்க்க செய்தே கூந்தலை நிமிரச் செய்தே குருடனை பார்க்க செய்தே கெடாத செவியும் கேட்க செய்தேன் கெடாத செவியும் கேட்க செய்தேன் மாறாத முன் நாமம் இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே தெளித்தேனிலும் மதுரமே இதற்கிணையில்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கூனி கிடந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் கூனி இருந்தா என்ன சொல்றோம்? குறுக்கெல்லாம். ஆனா அவன் வாழ்க்கையே எத்தனை வருஷம்? அந்த போராட்டத்தை நினைச்சு பாருங்க. எங்க போனாலும் அப்படி கூனி எப்படி போக முடியும்? நிமிர்ந்து நடக்க முடியுமா? எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியுமா? எல்லாம் ஆமாம், இவ வரலன்னா தான் விசேஷம் நடக்காது, வந்துட்டா வாரு அப்படித்தானே சொல்லுவான். இன்னைக்கு ஒரு பெண் புருஷனை இழந்திருந்தா அவ தப்பா? போற இடத்துல பிள்ளை தூக்குனா இவ கையில் பிள்ளையை கொடுத்துட்டேங்கிறான். எத்தனை பேருடைய வார்த்தையினால போராட்டம் உண்டு. இந்த கூனல் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இவளை பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்கு பின்னாடி இருந்து அவளுக்கே தெரியாது. ஏன்னா போராட்டம் எப்படி வருது நமக்கு தெரிஞ்சால் தான் பிரச்சனை. அப்போ தான் அதுக்கு மருத்துவம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி வந்துச்சுன்னா தெரியாது. ஆனால் இவளுக்கு பின்னாடி 18 வருஷமா எத்தனை நேரம் ஆலயத்துக்கு வந்திருப்பா? அன்னைக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு வந்திருப்பாளா? வார ஓய்வு நாள் என்ன செஞ்சிருப்பா? ஆலயத்துக்கு வந்திருப்பா. ஆனால் கூனியாவே வந்து கூனியாவே என்ன செய்தா? போனா. அன்னைக்கு ஏசு அங்கே வந்திருந்தார். அவளுக்கு ஆவியில் தெரிஞ்சு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளை கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி அறிஞ்சதுனால அவர் போதம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஒரு கூனி வாசிங்க. ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவன் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா? அத்தனை வருஷம் போராடின போராட்டத்துக்கு ஒரு வார்த்தை வருதுங்க. அதனால தான் 100க்கு அதிபதி அதை தெரிஞ்சதுனால தான் அவன் சொன்னான், நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், நான் உம்மிடத்தில் வர்றதுக்கு என்னை தகுதியாக எண்ணலை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடும்? செழிப்பாகும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிவாகுமே. தீராதே ஐயா, தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், உங்க துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். அவ்வளவுதான். அத்தனை வருஷம் பட்ட போராட்டம் ஒரே நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு? விடுதலை ஆயிடுச்சு. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஏன் போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். என்னுடைய போராட்டத்தில் கர்த்தர் ஒரு வழி திறப்பார். உன்னால வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள் ஏராளம் இருக்கலாம். இப்படியேதான் என் வாழ்க்கை இருந்துருமா, இதுதான் என் வாழ்க்கையா நினைக்கலாம். கர்த்தர் உன் விளக்கை ஏற்றும் காலம் வரும். சங்கீதக்காரன் சொன்னான் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உன் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிற காலம் வரும். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, தோண்டு போயிடாதீங்க. போராட்டமும் ஒரு குறிக்கப்பட்ட காலம். எவ்வளவு போராட்டத்தின் மேல் போல வரலாம், ஆனால் அதுக்கு ஒரு அளவு உண்டு. ஏன்னா யோபு 38:11 வாசிக்கிறோம், இம்மட்டு வா. 38:11, இம்மட்டு வா, விஞ்சினி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதென்று நான் சொன்னபோது கடலை பார்த்து சொன்னார், நீ எவ்வளவு கோபமா ஆக்ரோஷமா அலை வந்தாலும் இதுதான் உனக்கு எல்லை. There is a limit. Don't come beyond your limit. எல்லைக்கு மீறி இடம் செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு கடற்கரை மண்ணை எல்லையா வச்சார். எத்தனை வந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாளைக்கு ஒரு நாள் சொல்ல முடியுமா, எனக்கும் ஒரு நாள் விடிவு காலம் வரத்தான் போகுது. உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். வந்துச்சுன்னா
நிச்சயமா உன் வாழ்க்கையில் விடியலை கர்த்தர் தருவார். ஆனால் உன்னால் வெக்கப்பட்டு சொல்ல முடியாமல் அப்படியே வாயை பற்றிட்டு உட்காந்தா ஒரு ஆசீர்வாதத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியல. இப்போவாது சொல்லுங்க, எனக்கும் ஒரு விடியல் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்புவேன், எனக்கு ஒரு விடியல் உண்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் இந்த 18 வருஷம் இருந்தவருடைய போராட்டத்தை நீயோ நானோ வாயில விவரிச்சிட முடியாது. எங்க போனாலும் கூனி 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 அப்படித்தான் போயிருக்கணும், நிமிர்ந்தே இருக்க முடியாது. ஆனா ஒரே நிமிஷத்தில் அவர் சொன்னார், ஸ்திரியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அவளதான் கையத்தான் வச்சாரு. உடனே அவள் நிமிர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, ஐயா சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, உன் போராட்டத்தை மாத்துறதுக்கு
அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கின. ஆனா பாருங்க, அங்க ஒரு கூட்டம் இருக்கும், சபைக்குள்ளேயும் உண்டு இந்த கூட்டம். ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா? அது குறை கண்டுபிடிக்கிற ஆவி அங்க உட்கார்ந்து இருந்துச்சு. என்ன அந்த கூட்டம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியினால். மற்ற நாள் வந்து சோகமாகக்கூடாதா? ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது இருக்கால, அதுக்காக சோகமாகக்கூடாதுன்னு சொன்னாரா? என கண்பார்களே, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து. எதுக்கு? 18 வருஷம் கட்டப்பட்டிருந்த விடுதலை பெற்றிருக்கா. சந்தோஷப்படணுமா கோபப்படணுமா? ஏன் கோபப்படுறாரு? இவர் மிஞ்சின நீதிமான். இவர் யாரு? மிஞ்சின நீதிமான். ஓய்வு நாள் டோன்ட். அது என்ன வழக்கம்? மற்ற நாளில் வந்து சோமாக்க வேண்டியதானே. ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது இருக்கார். வேலை செய்யக்கூடாதுன்னாரு. எங்கேயாவது சோமாக்க கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே. ஓய்வு நாளிலே அவர் சுகமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் கொண்டு ஜனங்களை நோக்கி அடேங்கப்பா, தெரியாத ரகசியம் அவர் சொல்றாரு பாருங்க. வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள். வேலை பார்க்க போற எப்படி 6 நாள்ல வருவான்? ஓய்வு நாளில் தான், வர வேண்டிய நாளில் தான் ஆலயத்துக்கு வருவான். இவர் புதுசாக ஒன்று சொல்றாரு, 6 நாளுக்குள்ள அதில் ஒரு நாள் வரப்படாதா? இன்னைக்கு தான் வந்து சோமாகணுமா? ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரரே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? நல்ல கவனிங்க, அருமையான கேள்வி. இன்னைக்கு கிராமங்களில் என்ன செய்வாங்க? ஆடு மாடு மிருக ஜீவன் வளர்க்குறது இயற்கை. அதுக்காக ஓய்வு நாள் நான் எதுவும் செய்ய மாட்டேன். இன்றைக்கி மாட்டுக்கு தண்ணி காட்ட மாட்டேன், ஆட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், புல் போட மாட்டேன்னா தெரியும். சரியா? கட்டளை யாருக்கு? உனக்கு எனக்கும் ஆலயத்துக்கு சரியாக வரணுங்கிறக்கா ஒரு கற்பனை எழுதி வைத்தார். ஆனால் இவங்க ஏதாவது அதில் ஒரு குறை இருக்கா? எப்பவுமே பாருங்க, ஒரு குறை கண்டுபிடிக்கிறவன் எங்கேயும் இருப்பான். நீங்கள் என்ன திருப்தியாக செய்யுங்க, பெரிய கல்யாணம் நடத்தி வைங்க, வந்து சாப்பிட்டுட்டு மொய் 10 ரூபாய் 21 ரூபாய் எழுதியிருப்பான். உக்காந்து சொல்லலாம், பாயாசத்தில் முந்திரி பருப்பே இல்லை, நீ கொடுத்த 21 ரூபாய்க்கு இது போதாதான் நான் இருக்கா இல்லையா? சொல்கிறது உண்டா இல்லையா? திருநூட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, பிள்ளை வாழட்டுன்னு வாழ்த்த மாட்டான். என்ன வச்சுருக்கான்? 2 கூட்டு வச்சுருக்கான். இதாவது வச்சுருக்கானே. நம்ம நாக்கு இருக்க எப்பவும் குறை சொல்கிற புத்தி, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாத புத்தி. எங்க மாத்திரம் ஏசு கேட்கிறார் ஒரு அருமையான கேள்வி. திரும்ப வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரரே, உங்களால் எவனாவது ஓய்வு நாளில் தன் எருதையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ நல்ல கவனிங்க, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி கத்திரமை கொடுத்தோம். ஏன் வெட்கப்படுறோம்? சில நேரம் ஆண்டவரை விரோதிக்கிறதுனால வெட்கப்படுறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகங்கள். அப்ப ஏன் வெட்கப்பட்டு போகுது? எந்த இடத்துலையும் 2 பேர் இப்படிப்பட்ட இருப்பான்.
18 வருஷமா கட்டி வச்சிருந்து அவ பட்ட உபத்திரவத்தை பார்க்க மாட்டான், அவ பட்ட போராட்டத்தை நினைக்க மாட்டான். இது அப்படி நீ சரியா செய்யணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் சபைக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. சபையே நிமிர்ந்து பார், சபையே நிமிர்ந்து பார். உனக்கு கீழே எத்தனை பேர் இன்றைக்கு போராட்டத்தில் தவிக்கிறாங்க. நான் குனிந்து பார்க்க வேண்டியதை குனிந்து பார்க்கல, நிமிர்ந்து பார்க்க வேண்டியதை நிமிர்ந்து பார்க்கல. அதுதான் பிரச்சனை. குனிந்து பார்த்தா எத்தனை பேர் சாலையில் வீதிகளில் கிடக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். நிமிர்ந்து பார்த்தா நமக்கு வச்சிருக்கிறோட எத்தனை பேர் இன்னைக்கு கூனி குறுகி வாழ்க்கையில் நிற்கிறாங்கிறது தெரியும். நம்முடைய பார்வையெல்லாம் எப்பவுமே குறை கண்டுபிடிக்கிற ஆவி. எதை வச்சாலும் ஒரு குறை. நம்ம ஆள்கிட்ட நிறைய உண்டு. குழம்ப சுட வச்சு கொடுத்தா கூட சொல்லுவான், நேற்று வச்ச குழம்பு கொடுக்குறான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது இல்லாமல் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிய நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாளில் வச்ச குழம்ப சுட வச்சு கடைசியில் சுண்டல் கறி மாதிரி ஆக்கிரும். ஆனால் அது தொட்டு பழைய சோறு சாப்பிட்ட காலம். அது கிடச்சா போதும் நினச்சது உண்டு. ஆனால் அன்றைக்கி கொழுப்படுத்து போச்சு. மத்தியானம் வடித்த சோறு ராத்திரி திங்க மாட்டாங்க. ஏன்னா நண்டு கொளுத்தா எங்கே இருக்காது, சொலவில் நிற்காது. மறந்துடாத. போதும் என்ற மனம் நமக்குள்ள வேணுங்க. நம்மளோட இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் கிடக்குறான், பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சமயத்தில் ஒரு வேதனைப்பட்ட காரியம் உண்டு. அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கமுதியில் இருந்தேன். அப்போது பார்க்கு, பஞ்சாயத்து யூனியன் பார்க் உண்டு கமுதியில். இன்னைக்கு போனாலும் அது இருக்குது. அப்போல்லாம் இந்த ரேடியோ கட்டுவாங்க பஞ்சாயத்து போர்டில், பார்த்துருக்கீங்களா? அங்கே தான் போய் உட்காந்து ரேடியோ கட்டி உட்காந்துருப்பேன். அங்கே ஒரு குஷ்டரோகி இருந்தார். ஏன்னா குஷ்டரோகத்துக்கு அப்போல்லாம் சரியான மருத்துவம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. பிள்ளைகள் சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்க, ஆனால் அவர் கைவிட்டுட்டாங்க. அவர் அந்த மண்ணில் வந்து ஒரு விரிச்சு படுத்து கிடப்பார். யாரும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு கண்ணு தெரியாதனால அவர் புண்ணு எப்படி, அவருடைய உடலில் எவ்வளோ புண்ணு எனக்கு தெரியாது. ஒரு சமயத்தில் கூப்பிட்டா, தம்பி காப்பி வாங்க போகிறேல்ல? ஆமாம். வீட்டுக்கு தானே வாங்க போகிற? ஆமாம். நீ போய் எனக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி காப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் போய் அவருக்கு பாவம் சரி கேட்குறாரு, ஒரு காப்பி வாங்கிட்டு கொடுத்து அவரும் குடிச்சிட்டார். அவ்வளோதான். அன்னைக்கு வீட்டில் என் மேலே பார்த்த பார்வை எப்படி பார்த்துருப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, குருட்டு கழுதி கொழுப்ப பார்த்தியா, குஷ்டரோகிட்ட கொண்டு போய் பாத்திரத்தை கொடுத்து நீங்கள் கொண்டு வர, வீட்டுக்குள்ளே வராத. ஆனால் அவனுடைய போராட்டத்தை தான் என் கண்கள் பார்த்தது, அவனுடைய போராட்டத்தை தான் என் மனது பார்த்தது. ஏன்னா நான் போராட்டத்தில் வாழ்கிறேன்ல. பாம்பரியும் பாம்பின் கால் பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? உனக்குள்ள போராட்டம் இருக்கும்போது தான் மற்றவருடைய போராட்டத்தை ஒன்றால் நினைக்க முடியும். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஒருத்தி மட்டும் தான் இங்கே கூனியா 18 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கா. யாராவது அதை பற்றி எந்த இடம் வரைக்கும் பேசினானா? இல்லை. 18 வருஷமாக சாத்தான் கட்டி வச்சிருக்க பற்றி யாருக்காக கவலை தெரிஞ்சா? இல்லை. ஆனால் இப்போ சொன்ன ஓய்வு நாளில் இப்படி செய்கிறது நல்லதா? அவர் சொன்னார், எப்பா ஓய்வு நாளில் உன் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி காட்டலையா? மாட்டுக்கு தண்ணி காட்டிய மாட்டை விட மனுஷன் மோசம். 18 வருஷமாக கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை விடுவிக்க வேண்டாமோ? அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். போராட்டத்தை கண்டு பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். ஏசாயா 60:14 படி, உன்னை ஒடுக்கினவர்களும் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் காலையில் பணிந்து. ஏசாயா 60:14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா.
வியாதியினால போராட்டம். இந்த வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம், அசுத்தாவியினால போராட்டம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க. இயேசு கதரேனுடைய நாட்டுக்கு வருகிறார். வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய கடற்கரைக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்து அவருடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? வீட்டில் இல்லை, அவன் இருப்பே அங்கதான் கல்லறை தான். அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு ஆவியினுடைய போராட்டம், அசுத்தாவியினுடைய போராட்டம். சங்கிலியினால் ஒருவரும் கட்ட அவரை முடியாது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாமல் இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கூக்குரலிட்டு தன்னையே காயப்படுத்திக் கொள்ளும். அவனுக்கு என்ன நடக்கிறது தெரியாது. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டவுடனே ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத தேவனே, எல்லேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, எல்லேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. பலவீனம் நீக்கிடும், பலவானாய் மாற்றிடும். பலவீனம் நீக்கிடும், பலவானாய் மாற்றிடும். முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசனே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே, எல்லேசு ராஜனே, உள்ளம் ஏகுதையா. அசுத்த ஆவி பிடிச்ச வந்து உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். சரி, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அசுத்த ஆவியின் போராட்டம். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா கூட்டிட்டு ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. ஜெபிக்கணும். நாங்கள் என்ன பிரதர் ஜெபிக்கணும்னு கேட்டேன். பிரதர் இவளோட வாழவே முடியாது பிரதர்னார். நான் கேட்டேன், ஏன் வாழ முடியாது, உங்களுக்கு என்ன அழகு இல்லையா? அடே அப்பா, அழகுக்கு பஞ்சமே இல்லை பிரதர். சரி, வேற என்ன, கல்வி அறிவு இல்லையா? இருக்கு பிரதர், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்னையா குறை, இவளோட வாழ முடியாது பிரதர். ஏன் வாழ முடியாது, காரணம் சொல்லுங்க. சமையல் பண்ண தெரியாதா? ஐயோ, கத்திரிக்காய் பொரிச்சா 4 வீட்டுக்காரன் வந்து கேட்பான், என்னங்க பொரிச்சு என்னங்க பொரிச்சேன்னு. அவ்வளோ அருமையாக சமையல் பண்ணுவா. அப்போ என்ன குறை, இவளோட வாழ முடியாது. ஏன்?
பிரதர் நல்ல பாத்திரத்தை கழுவுவா, தண்ணி கொண்டான்னா 1க்கு 2 தரம் இல்லை 3 தரம் என்ன செய்வா, கழுவுவா. நல்ல தண்ணியை பிடிப்பா, அந்த தண்ணி சொம்பில் துப்பி கொண்டாந்து கொடுப்பா. அப்படி இருந்தால் எப்படி குடிப்பீங்க சொல்லுங்க? தண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க, சொம்பில் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அப்படின்னு காரி துப்பி கொடுத்தா இது ஒரு அசுத்த ஆவி, எச்சில் பிசாசு அவளுக்குள்ள இருந்தது. சாப்பாடு நல்லா சமையல் பண்ணி நடுவில் உடாதுக்கு அப்படி துப்புவான். அப்போ தான் சொன்னார், பிரதர் இவளோட வாழ முடியாது பிரதர். வாழலாம் ஐயா, ஏன்னா பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. லூக்கா 23:34 இயேசு சொன்னாரே, இன்னைக்கு மன்னிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த ஆவியை மாற்றுவார்னா. கடைசியில் ஜெபம் அந்த ஆவி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரதர், ஒய்ஃப் வேண்டாமா? ஐயோ ஏன்னா பிரதர் அந்த இதை வச்சு சொன்னேன் பிரதர், வேற ஒரு குறை இல்லை. எனக்கு கண்பானவர்களே, இந்த மனுஷன் கல்லறையில் குடியிருப்பான், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வான், விலங்குகளை சங்கிலிகளை தவத்துப்படான், ஒருத்தன் அவன்கிட்ட நிற்க முடியாது. ஆனால் அவன் சொன்னா, உமக்கும் எனக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. ஏன்னா பிசாசுகளுக்கு என்று ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அவர் அதை பேச விடலை. என்ன சொல்லியிருந்தாரு? அசுத்தாவியை இவனை விட்டு போன்னு கட்டளை கொடுத்திருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நல்லா நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். இப்பதான் பேரை கேட்கிறார். எப்பவுமே நான் போனோன்னா பிசாசிட்ட பேர் கேட்போம், உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அதற்கு அவன், நாங்கள் அநேக பிசாசுகளா இருக்கிறதுனால என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அவரை நோக்கி, இந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படிக்கு அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இன்னைக்கு பாருங்க, பன்னி அடிபட்டா வண்டியை கூட வைக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியாதா? கார்லையோ பைக்லையோ பன்னி அடிபட்டுருச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, வண்டியை கொடுத்துருவாங்க. ஏன்? பண்ணிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஏமாற்றி இன்னொரு மனுஷன்ல கொண்டு பண்ணி விடுதுன்னு சொல்லாமல் கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் மட்டும் பட்டா அப்போதாவது நீயும் படு. நம்ம ஆளுக்கு ரொம்ப புத்தி உள்ளவங்க. பன்றிகளுக்குள்ளே போகும்படி உத்தரவிடும்னா இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன. அப்ப சரி, அப்ப பிசாசு போயிடுச்சு, எல்லாரும் என்ன செய்யணும், சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆனா இங்க நடந்தது என்ன பாருங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் பிடித்திருந்தவர்கள் வஸ்திரம் தரித்து, நல்லா அதுவரைக்கும் துணி இல்லை, காயப்படுத்தி கல்லால் அடிச்சுக்கிட்டு இப்ப தெளிவா உட்கார்ந்து இருக்கான். வந்த உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்கள் விரோதமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர்களை வேண்டிக் கொள்வதை தொடங்கினார்கள். யார? இயேசுவே, நீ இந்த இடத்துக்கு போயிரியா, அந்த இடத்துக்கு வராத. ஏன்னா எவனும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பண்ணி எங்களுக்கு போச்சே. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் உன்னை குறித்து உன்னை நினைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வியாதியிலே போராட்டம். சில பெண்களுக்கு வாலிபத்தில் மாதம் வந்தால் போராட்டம். மாதம்னா உங்களுக்கு தெரியும்,
தெரியுமா தெரியாதா? தெரியாதா? என்ன உனக்கு தெரியுங்கிற? என்னையா கொடுமையாக இருக்குது. தெரிய வேண்டியவங்க தெரியும் சொல்ல மாட்டேன்றாங்க. எத்தனை பெண்கள் வயிற்று வலி உருள்றதை பார்த்துருக்கீங்க? ஏன்னா மாதத்தோடு சிலருக்கு அமாவாசை வந்தால் போராட்டம் இருக்கா இல்லையா? முந்தா நாள் கூட ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, பிரதர் அமாவாசை வந்துருச்சுன்னா ஐயோ அந்த அமாவாசை தாண்டி போகிற வரைக்கும் நெருக்க வீட்டில் வர 10 நாள் படுக்கையிலே போட்டு பிரதர், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கேட்டால் வலிப்பு மாதிரி வரும். அமாவாசை தாண்டுற வரைக்கும் அது என்ன செய்யாது, என்னை விட்டு போகாது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஒவ்வொரு வித போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் குறிக்கப்பட்ட காலம் இருந்தால் பரவாயில்ல. போராட்டத்தின் மேல் போராட்டம் அப்படின்னா அது எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அன்றைக்கு அவளுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவியின் இயேசு சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது. அதே போல் நாங்கள் அநேகராக இருக்கோம்னா இவங்களுக்கு ஒருத்த மட்டும்தான் தெரியும், எத்தனை பிசாசு இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் போராட்டம் எப்படி வருகிறது அதை அறிந்து கொண்டால் எத்தனை ஆசீர்வாதம். எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, முன்னோட்டமாக மட்டும் சொல்கிறேன். வசனத்தினாலே போராட்டம் உண்டு, வாக்கு தத்தத்தினாலே போராட்டம் உண்டு, தீர்க்க தரிசனத்தினாலே போராட்டம் உண்டு, தரிசனத்தினாலே போராட்டம் உண்டு, சொப்பனத்தினாலே போராட்டம் உண்டு. ஒத்துக்கிறீங்களா? ஆராதனைக்கு போராட்டம் உண்டு, நீ ஜெபத்துக்கு போராட்டம் உண்டு. ஆனால் தான் பவுல் எழுதுறாரு, ரோமர் 15:32 வாசிக்க கேட்போம். ரோமர் 15:32 சீக்கிரம் திருப்புங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கொலோசியர் 4:12 கொலோசியர் 4:12 எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாக பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நாம் இன்னைக்கு என்னைக்காவது யாக்கோபை போல போராடி இருக்கோமா? எப்பாப்பிராவை போல போராடி இருக்கோமா? அன்றைக்கு பவுலை போல போராடி இருக்கோமா? அல்லேலூயா. ஒரு போராட்டத்திற்கு வழி ஏன் வருதுங்கிறத தெரிந்தால் நீ அதிலிருந்து விலகலாம். அப்படி எழுந்திருப்போமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நான் இந்த செய்தியை பேசிக்கொண்டு போனால் இன்றைக்கு இரவு வரை கூட பேசலாம். ஆனால் என் ஜனங்களுக்கு போராட்டம் தெரியும். ஆனால் போராட்டம் எதினால் வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறது, அதற்கு காரணம் என்ன? What is the reason behind it? We are struggling each and every month, each and every day, each and every year. But what is the reason? What is the cause? இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுனா எத்தனை ஆசீர்வாதம். அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு 18 வருஷம் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு அநேக பிசாசுகள் அவனுக்கு காயப்படுத்த, அவனை கட்டி வைத்தாலும் விலங்குகளை தகர்த்து போட, ஒருவரும் அவனை அடக்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை அவனுக்குள் இருக்க, அந்த பிசாசு அதை அதட்டுவதற்கு இயேசு அறிந்திருந்தார்.
இன்றைக்கு உனக்குள் இருக்கிற போராட்டம் எது? வியாதியின் போராட்டமா, அசுத்தாவியின் போராட்டமா, வறுமையின் போராட்டமா, அல்லது கடன் போராட்டமா, அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஐயோ வெளியே தெரியக்கூடாதேன்னு வீட்டுக்குள்ள மறைந்து கிடக்கிற ஒரு போராட்டமா? தேவன் இன்றைக்கு உன்னோடு திட்டமும் தெளிவாய் பேசியிருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இதை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினம் வரணும். ஒவ்வொரு நாளும் இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுவேன், இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? வந்து பாருங்க. பார்க்கறக்கா நாங்கள் எதுவும் செய்யணுமா அப்படிலாம் கட்டாயம் இல்லை. கர்த்தர் ஏவினார் நீங்கள் இந்த ஊழியத்தை தாக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டிட்டு வர்றது கூட வாடகைக்கு தான் வேலை எடுக்கிறோம். எத்தனை கோடீஸ்வரர்கள் இந்த மாவட்டத்தில் உண்டு. ஒருவர் மனதில் கர்த்தர் பேசணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிடாம அனுப்புறது உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி நாங்கள் இதுக்கு உதவுறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்க விரும்புகிறவங்களுக்கு என்ற கேளுங்க, அதற்கு வழிகள் உண்டு. தபால் வழியா மணி ஆர்டரில் தொடர்பு கொள்றவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் வச்சிருக்காங்க. அதனுடைய நம்பர் 36 35 38 89 63. இது வழியாகவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் ஒரு மனப்பட்ட போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மலமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாரா இயேசு உண்டு, பதறாதே. எல்லாம் பாடுவோம். ஆக ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆக ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போதா எல்லெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாரா இயேசு உண்டு, பதறா மலமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யார் யார் தங்கள் வீடுகளுக்குள்ளே ஐயோ என் வயது ஆய்கொண்டே போகிறதே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, மற்றவர்களை போல நான் ஒரு குடும்பமாய் வாழ்வேனா என்று கண்ணீரோடு கவலையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்துருமா, எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் நான் இப்படி வீதியில தான் கிடக்கணுமான்னு சொல்லி வறுமையில போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் ஒரு இருப்பதற்கு ஒரு நல்ல இடம் கூட இல்லையேன்னு சொல்லி சாலை ஓரத்தில் முடங்கி கிடக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மெத்தையில படுத்திருந்தாலும் வியாதியின் போராட்டத்தினால் ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையை கசந்து போனதே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன்.
தொழிலில் நஷ்டத்தையே பார்த்து இனிமே என் தொழிலில் ஆசீர்வாதம் வருமா என்று முதலீடெல்லாம் இழந்து பண தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, ஒவ்வொருவருடைய போராட்டத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. என்கிட்ட சொன்னது இல்லை, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. உம்மை யாரெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றும் வெட்கத்தை விட்டு வாயை திறந்து சொல்றாங்களோ, உன் வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், தொலைக்காட்சி முன்னாடி இருக்கட்டும், வாயை திறந்து ஆண்டவரே என் போராட்டத்தை ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று சொன்னீர். அந்த காலம், குறிக்கப்பட்ட காலம் மாறட்டும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் என்று சொல்வாயானால் கர்த்தர் உனக்கு தர காத்திருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, வரங்களை அள்ளித் தருகிறவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருடைய போராட்டங்களை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல அன்னன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.